வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என கூறுகிறது. இந்த உலகில் சிறந்த ஒரு மனிதனாக வாழ ஞானம் தேவை. கடவுள் ஒருவரே நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எதற்காக நமக்கு கடவுள் தருகின்ற ஞானம் தேவை? 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ நமக்கு ஞானம் தேவை. யோபு 28:28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று கூறுகிறது. நாம் கடவுளோடு வைத்திருக்கும் உறவுக்கு அவருக்கு பயப்படும் பயமும் மரியாதையும் முக்கிய அடிப்படைகளாகும். இந்த பயம் நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்துகின்றது. இரண்டாவதாக, சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட ஞானம் தேவை. ஞானம் என்பது ஆண்டவருடைய பார்வையில் வாழ்க்கையை கண்டு மதிப்பிடுவதற்குரிய ஒரு ஆவிக்குரிய திறமை. யாக்கோபு 1:5 சோதனைகளில் அகப்படுவதை குறித்து எழுதிவிட்டு தொடர்ந்து, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் கடவுளிடத்தில் கேட்க கடவன் என எழுதுகிறார். கடவுளின் ஞானம் நம் இதயத்தில் பிரவேசிக்கும் போதுதான், அதாவது நமது உள்ளான நோக்கங்கள், வாஞ்சைகள், நினைவுகள் இவற்றில் அந்த ஞானம் இணையும் போதுதான் அது ஜீவனையும் வல்லமையையும் வெளிப்படுத்தும். மூன்றாவது, நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்ள ஞானம் தேவை. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது என வாசிக்கின்றோம். நல்ல கனியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்பவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஞானம் கட்டாயம் தேவை. அன்பானவர்களே, உலக ஞானம் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வராது, நம்மை உருவாக்காது. கடவுள் தருகின்ற ஞானமே உயர்ந்தது, பாதுகாப்பானது. ஏனெனில் அது மேலிருந்து வருவது. உலக ஞானம் உலகத்தில் வெற்றியை கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் தருகின்ற ஞானமே அவசியமானது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். அவருக்கு பிரியமாய் வாழ, சோதனைகளை மேற்கொள்ள, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ பரத்திலிருந்து வரும் ஞானம் நமக்கு தேவை என்று உணர்வோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நம் ஜெபங்களிலும் இந்த ஜெபக்குறிப்பு முதலாவதாக இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை தமது ஞானத்தினால் நிரப்புவாராக. ஆமென்.